ஒரு கிராமத்துல சுபத்ரம்மா அப்படிங்கிற வயசான பாட்டி இருந்தாங்க. அவங்க புருஷன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள, அவன் பேரு கிரி. மருமக காந்தம். ஊரில் இருக்கிற 2 ஏக்கர் பூமியும் அவங்க இருக்கிற அந்த ஓட்டு வீடும் சுபத்ரம்மா பேர்ல தான் இருந்துச்சு. புள்ளையும் மருமகளும் அவங்க கூடவே இருந்தாலும் சுபத்ரம்மாவோட வாழ்க்கை தனிமையா தான் இருந்துச்சு. ஒரு நாள் காலையில, ஏமா காந்தம், கொஞ்சம் குடிக்க சுடுதண்ணி குடுமா, தொண்டை வறண்டு போச்சு. சுபத்ரம்மா சொல்றது காந்தத்தோட காதல விழுந்தாலும் கூட கேட்காத மாதிரி தான் இருந்தா. அப்போ காந்தம் அவ மனசுக்குள்ள, காலையில தொடங்கிடுச்சா இந்த கிழவி, சொத்து எல்லாத்தையும் அது பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வேலைக்காரியா மாத்திக்கிட்டு இருக்கு. என்னம்மா அந்த சுடுதண்ணி? காந்தம் கோவமா, அட கத்தாதீங்க அத்தை, ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு, இதுல சுடுதண்ணி வேற. உங்க கை காலு நல்லா தானே இருக்கு, தண்ணியை காய்ச்சி நீங்களே குடிங்க. காலு வரலம்மா, வெறச்சிக்கிச்சு குளிரல, என்னால முடியாது, உங்க புள்ள வருவாரு, கொஞ்சம் இருங்க. சுபத்ரம்மாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. அப்பதான் கிரி அங்க வந்தான். என்னாச்சு காந்தம், ஏன் கத்திக்கிட்டு இருக்க? அது உங்க அம்மா கிட்ட கேளுங்க. நானே காலையில இருந்து வேலைன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுல அவங்களுக்கு சுடுதண்ணி காய்ச்சி வேற கொடுக்கணுமாமா. சீக்கிரமா அந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைங்க. அப்புறம் உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஒரு சத்திரத்துல விட்டுட்டு வாங்க. அப்ப கிரி, சத்தமா பேசாத, சொத்தை எழுதி கொடுக்கற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். அப்போ இதை கேட்டுக்கிட்டு இருந்த சுபத்ரம்மா, எனக்கு எல்லாமே கேக்குதுரா, நான் உங்களுக்கு இப்ப பாரமாயிட்டேன்ல, சொத்து என் பேர்ல இருக்கிறதுனால தானே என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் எப்ப சாவேன்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களா? என்னம்மா இது, அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா, உன்னை பாத்துக்க நாங்க இருக்கோம்ல. நடிக்காதடா, எனக்கு சுடுதண்ணியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் அப்படின்னு சுபத்ரம்மா ஒரு குச்சியோட உதவியால வீட்டு திண்ணையில வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னையில இருந்து அந்த அம்மா அதிகமா வீட்டுல இருக்கிறது இல்ல. ஊர் எல்லையில இருக்கிற ராமர் கோவில தான் போய் உக்காந்துருவாங்க. தினமும் சாயந்தர நேரம் கோவில் வாசல்ல போய் உக்காந்துக்கிட்டு கடவுள்கிட்ட அவங்க கஷ்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே ராமர் கோவிலுக்கு தான் தினமும் சாயந்தர நேரம் ரங்கையா அப்படிங்கிற ஒரு வயசானவரும் வருவாரு. அவரும் அவருடைய பொண்டாட்டியே இழந்தவரு. அவருடைய புள்ள பட்டணத்திலேயே பெரிய வேலை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துட்டான். ரங்கையாவுக்கு பட்டணத்துக்கு போக விருப்பம் இல்லாம அவர் மட்டும் கிராமத்துல இருந்தாரு. இப்ப 2 பேருக்கும் யாரும் இல்ல. ஒரு நாள் சாயந்தர நேரம் சுபத்ரம்மா கோவில் வாசல்ல உட்காந்துக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு இருக்கிறத அவரு கவனிச்சாரு. என்னாச்சு சுபத்ரா, ஏன் அழுதுகிட்டு இருக்க? உன் பிள்ளையும் மருமகளும் நல்லா தானே பாத்துக்கிறாங்க? சுபத்ரம்மா அழுதுகிட்டே, எங்க நல்லா பாத்துக்கிறாங்க மாமா, நாயை விட கேவலமா என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க. பெத்த புள்ளையே என்ன பாரமா நினைக்கிறான். மருமக தினம் ஏதாவது ஒண்ணு சொல்லி கஷ்டப்படுத்துறா. அவங்களுக்கு ஏன் சொத்து வேணுமே தவிர நான் வேணாம். உன்னோட நிலைமையும் இப்படிதான் இருக்கா? என் நிலைமையும் அப்படிதான். கூட யாரும் இல்ல, புள்ள பட்டணத்துல இருக்கான். தினமும் என்னோட வேலையே செய்ய முடியாம நான் கஷ்டப்படுறேன். பேச்சு துணைக்கு கூட ஒரு ஆள் இல்ல மாமா. என் புள்ள கூட என்கிட்ட சரியா பேசுறதே இல்ல. இந்த சொத்து மட்டும் இல்லனா என்னை எப்பவோ எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் விட்டுருப்பாங்க. உண்மைதான் சுபத்ரா, இந்த வயசுல நமக்கு சொத்தோ பணமோ தேவையில்லை. ஒருத்தவங்க மனசுல இருக்கிறத இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ல துணையாவது இருக்கணும். இப்படி தினமும் ஒருத்தங்க சந்திச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. 2 பேருது ஒரே கவலை, தனிமைதான். ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க அவங்க கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு கொஞ்சம் சமாதானமாய்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் காந்தம் வேணும்னே சுபத்ரம்மாவுக்கு சாப்பாடு போடல. இன்னைக்கு சாப்பாடு பத்தல, எங்க 2 பேருக்கே சரியா போச்சு. நீங்க தான் மதியம் சாப்பிட்டீங்கல்ல, ஒரு ராத்திரி சாப்பிடலன்னா ஒன்னும் ஆகாது. அதை கேட்டு சுபத்ரம்மா ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி பட்னியாவே படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில கோயிலுக்கு போகும்போது ராத்திரியும் சாப்பிடல பகலும் சாப்பிடலங்கிறதுனால ரொம்ப சோர்வா இருந்தாங்க. என்னம்மா ஆச்சு, முகம் வாடி போயிருக்கு, ஏதாவது சாப்பிட்டியா? சுபத்ரம்மா ராத்திரி நடந்ததை சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால முடியல மாமா, இப்படி வாழ்ற வாழ்க்கையை விட செத்து போறதே மேலுதான். அதை கேட்ட ரங்கையா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்து, சுபத்ரா, நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா எடுத்துக்காத. என்ன? இங்க பாரு, நானும் தனியாளு, நீயும் தனியாளு. எனக்கு சமைக்க முடியல, உனக்கு சாப்பாடு போட ஆள் இல்ல. நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கலாம். சுபத்ரம்மா அதை கேட்ட ஆச்சரியமா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, துணையா இருக்கிறதா? ஆமாமா, இந்த உலகமும் ஊரும் நம்மள பார்த்து சிரிக்கும். அதை பத்தி கவலைப்படாத. நம்மளை பத்தி கவலைப்படாத. இந்த உலகம் எதுக்கு? எனக்கு வீடு இருக்கு,
வர பென்ஷன் பணம் நமக்கு சாப்பாடு போடும். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சுபத்ரம்மா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. கல்யாணமா? இந்த வயசுலயா? 60 வயசு தாண்டின கிழவிக்கு கல்யாணம்னு சொன்னா ஊருக்காரங்க சும்மா இருப்பாங்களா? என் புள்ளையும் மருமகளும் என்ன விட்டு வைப்பாங்களா? இன்னைக்கு நம்மள பார்த்து சிரிக்கிற உலகம் நாளைக்கு நம்மள பார்த்து பொறாமப்படும். உன் பிள்ளைக்கு தேவை உன்னோட சொத்து தானே, அதை அவங்களுக்கு கொடுத்துடு. நமக்கு சொத்து வேணாம், நாம வாழ ஒரு வீடு போதாது. இருக்கிற கஞ்சியோ கோழியோ குடிச்சுக்கிட்டு மரியாதையா வாழ்ந்துட்டு போலாம். சாகிற வரைக்கும் துணையா இருக்கலாம். எனக்கு நான், உனக்கு நீ. யோசிச்சு பாரு, அடிமையா இருந்து சாக போறியா இல்ல கௌரவமா வாழ போறியா? சுபத்ரம்மா ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தாங்க. ரங்கையா சொன்னது அவங்களுக்கு சரின்னு தான் பட்டுச்சு. அவமானப்பட்டு வாழ்ற வாழ்க்கையை விட இவரு கூட கௌரவமா வாழ்ந்துட்டு போயிடலாமேன்னு முடிவு பண்ணாங்க. சரி, என் சொத்தை என் புள்ளைக்கு எழுதி கொடுத்துடுறேன். ஆனா நீ என்ன கௌரவமா பாத்துப்பல்ல? என் உயிருக்கும் மேல உன்னை நான் பாத்துக்கிறேன் சுபத்ரா, இது என் வாக்கு. இந்த விஷயம் உடனே ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. சுபத்ரம்மா காதல் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு எல்லாரும் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. ஊருக்காரங்க எல்லார் வாயிலும் இதே பேச்சுதான். என்னடா இது, புருஷன் சேர்த்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வயசுல இந்த கிழவிக்கு கல்யாணமா? எல்லாம் அந்த ரங்கையா தாத்தாவோட வேலைதான். பாட்டியோட சொத்து மேல ஒரு கண்ணு போல அவருக்கு. அதனாலதான் இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சீச்சே, நம்ம ஒரு மானமே போச்சு. இந்த வயசுல என்ன காதல் கல்யாணம்? அவங்கள ஊரை விட்டு விரட்டிடுங்க. இது காந்தம் கிரியோட காதுல விழுந்துச்சு. காந்தம் ரொம்ப கோவத்தோட வீட்டுக்குள்ள வந்தா. சுபத்ராமாவை பிடிச்சி கத்துனா. அத்தை, என்ன இது? ஊருக்காரங்க உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உண்மையா? எங்களை நடுத்தரில் விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதை கேட்டு சுபத்ரம்மா, என்னமாச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்ப நீ கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, நீ அந்த ரங்கையாவை கல்யாணம் பண்ணிக்க போறது உண்மையா? என் மானம் என்னாகிறது? ஆமாண்டா, ரங்கையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அவரு கூடவே இருக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். காந்த தலையில அடிச்சுக்கிட்டு, ஐயோ 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 அத்தை, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? 60 வயசு தாண்டிடுச்சு, இப்ப கல்யாணமா? எந்த முகத்தை வச்சுன்னு கல்யாணம் பண்ணிப்பீங்க? எனக்கு சாப்பாடு போடாம கொடுமைப்படுத்தும் போது உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப நான் துணையை தேடும் போது உனக்கு வெக்கமா இருக்கா? என்ன மனுஷியா பார்க்காத இந்த வீட்டுல நான் இருக்க விரும்பல. ஓஹோ, இதுதான் பிளானா? சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கிழவன் கூட ஓடி போறதுதான் உங்க பிளானா? அது முடியாது. இந்த வீட்டுலயும் சொத்துலயும் என் பிள்ளைங்களுக்கு தான் உரிமை இருக்கு. அதை எடுத்துக்கிட்டு போக நான் விட மாட்டேன். எனக்கு இந்த சொத்து எதுவும் வேணாம். இந்த வீடு, அந்த நிலம் எல்லாத்தையுமே கிரி பேர்ல நான் எழுதி வச்சிடுறேன். எனக்கு ஒரு மூட்டை துணி மட்டும் போதும். அதை கேட்ட 2 பேருமே ஆச்சரியப்பட்டாங்க. சொத்து வேண்டான்னு சொல்லுவாங்கன்றது அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு. அம்மா, சொத்தை எழுதி தர சரி, ஆனா இந்த கல்யாணம் வேணாம். எல்லாரும் சிரிப்பாங்க. ஜனங்க சிரிச்சா சிரிக்கட்டுண்டா. ஆனா பெத்த பிள்ளையே அம்மாவை பாத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஜனங்க பேசுறாங்களே, அதுவும் காதுல விழல. அதை விட இது ஒன்னும் பரவாயில்லடா. இல்ல, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. நடந்தா நம்ம குடும்ப மானமே காத்துல பறக்கும். வாங்க, பஞ்சாயத்துக்கு போய் பெரிய மனுஷங்கிட்ட இதை பத்தி பேசலாம். அடுத்த நாள் ஊரோட தலைவரான ராமச்சந்திரையாவோட வீட்டு வாசல்ல பஞ்சாயத்து கூடுச்சு. ஜனங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. சுபத்ரம்மா ஒரு பக்கத்துல, கிரி காந்தமும் ஒரு பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ சுபத்ரம்மா பக்கத்துல ரங்கையா வந்து நின்னாரு. என்ன கிரி, காந்தம், என்ன பிராது கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயா, நீங்க ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என் அத்தை இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. இந்த ரங்கையா எங்க அத்தையோட சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எங்க அத்தையை ஏமாத்த பாக்குறாரு. இந்த கல்யாணம் நடந்தா ஊர் என்ன சொல்லும்? தயவு செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. அப்போ ஊச்சனங்களும் ஆமா ஆமா இது தப்பு அப்படின்னு சத்தமா கத்துனாங்க. ரங்கையா, இதுக்கு நீ என்ன சொல்ற? இந்த வயசுல எதுக்கு கல்யாணம்? அந்த அம்மா சொத்து மேல ஆசையா உனக்கு? அதை கேட்ட ரங்கையா ரொம்பவும் பொறுமையா, ஐயா, எல்லாரும் தப்பா பேசுறாங்க. எனக்கு சுபத்ராவோட சொத்து வேண்டாம். அந்த சொத்துக்காக நான் கல்யாணம் பண்ண நினைக்கல. ஓஹோ, நல்லாதான் நடிக்கிறாரு. நான் நடிக்கலம்மா. உங்க அத்தை ஏற்கனவே சொல்லிட்டாங்க, சொத்து எல்லாத்தையும் புள்ள பேர்ல எழுதி தரேன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு சொத்து வேண்டாமா அப்படின்னு ரங்கையா சொன்னது கேட்டு எல்லாருமே அமைதியா பார்த்தாங்க. ஐயா, நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த வயசுல எனக்கு ஒரு துணை வேணும். சுபத்ராமாவுக்கும் ஒரு துணை வேணும். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கஞ்சியோ கோழியோ குடிச்சிட்டு கடைசி காலத்துல நிம்மதியா வாழலான்னு தான் ஒன்னா சேரணும்னு முடிவு பண்ணோம். பாவம் இந்த அம்மா. இந்த அம்மா வீட்டுல இந்த அம்மாவை கவனிக்க யாரு இருக்காங்க? பெத்த புள்ளையே பாரமா பாக்கறான். மருமக ஒருவேளை சாப்பாடு போடவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. கிரிய காந்தமும் தலைகுனிச்சு நின்னாங்க.
சுபத்ராமா இப்பவே சொத்து எல்லாத்தையும் புள்ள பேர்ல எழுதிடுவாங்க. என் பென்ஷன் பணத்துல நாங்க 2 பேரும் கடைசி காலத்துல நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க. ராமச்சந்திரையாவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ரங்கையா, உன்னை பார்க்க பெருமையா இருக்கு. ஆனா கிரிகாந்தம் 2 பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறீங்களே. உன்ன மாதிரி புள்ள மருமகளை பார்த்ததே இல்ல. சுபத்ராமா, சொத்த புள்ள பேர்ல எழுதி வச்சுட்டு நீங்க ரங்கையா கூட போங்க. உங்க கல்யாணத்தை யார் தடுக்கிறாங்கன்னு நான் பாக்கறேன். நானே கல்யாணமும் பண்ணி வைக்கிறேன். அந்த தீர்ப்பு கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உங்க 2 பேரும் கல்யாணத்தை பார்த்து யாரு சிரிச்சாலும் என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கு தேவை ஒரு துணை தான், சொத்து இல்ல. பஞ்சாயத்து முடிஞ்சது. சுபத்ரம்மா அப்பவே எல்லாருக்கும் முன்னாடி சொத்து எல்லாத்தையும் புள்ள பேருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. டேகிரி, காந்தம், இன்னில இருந்து இந்த சொத்து உங்களுக்கு சொந்தம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. நீங்க எனக்கு வேண்டாம். நான் இவரு கூடவே போய் வாழ்ந்துக்கிறேன். கிரி காந்தமும் சொத்து வந்த சந்தோஷத்துல இருக்க முடியல. ஜனங்க முன்னாடி தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நின்னாங்க. சுபத்ரம்மாவும் ரங்கைய தாத்தாவும் ஊஜனங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க துணையா குச்சிய பிடிச்சுக்கிட்டு மெதுவா நடந்துகிட்டு ரங்கையோட வீட்டுக்கு போனாங்க. முதல்ல சிரிச்ச அந்த ஊஜனங்களே இப்ப அவங்கள மரியாதையோட பார்த்தாங்க. இதுதான் வயசான பாட்டியோட காதல் கல்யாணம். உண்மையை சொல்லணும்னா அது கல்யாணம் இல்ல, 2 பேரும் கடைசி காலத்துல கௌரவமா வாழ்றதுக்காக போட்டுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சொத்து கொடுக்கிற தைரியத்தை விட கடைசி காலத்துல நான் உனக்கு இருக்கேன்னு யாரோ ஒருத்தங்க துணையா நிக்கிறது தான் தைரியம். Check out these awesome videos! And don't forget to subscribe! See you next time!